ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ஃபிளிப் கார்டு இருக்குல்ல, அந்த இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்புட் வந்து பார்த்துடலாம். நான் அந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் வந்து கிளிக் ஈவெண்ட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்க ஹோவர் எஃபெக்ட்ல அப்படி நடக்கணும், ஃபிளிப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹோவர் எஃபெக்ட்லயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி கார்டு வந்து ஃபிளிப் ஆகும்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி வந்து இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு கார்டு வச்சிருக்கேன். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் அது கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வந்து ஹோவர் எஃபெக்ட்ல பண்ணியிருக்கேன். இதில் ஷேடோ இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அந்த கார்டு வந்து எப்படி ஃப்ளிப் ஆகிறது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதா நான் வந்து சொல்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணும்போது நடக்கும். அதில் இந்த ஷேடோ எஃபெக்ட்னால உங்களுக்கு வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் அவ்வளோ ஷேடோஸ் கொடுக்கல. இதில் வந்து நார்மல் ஃப்ளிப் மட்டும் இருக்கும். இதை வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் மட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் 1 அப்படின்றதுக்கு நம்ம ஃபில் கலர் வந்து கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் எவ்வளோ வேணுமோ. இது வந்து ஃப்ரண்ட் கார்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? அதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் நேமை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதுக்கு ஃபில் கலர் வந்து நீங்கள் கொடுக்கறது அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு கலர் வந்து கொடுக்குறேன். ஒன்று வந்து டார்க் ப்ளூ அண்ட் இன்னொன்று வந்து லைட் ப்ளூ வச்சு கொடுக்குறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியறதுக்காக நான் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு ஜஸ்ட் நான் இந்த ஃபிக்மா ஐகான் மட்டும் வச்சுக்கிறேன். தென் செகண்ட் சேம் அதே மாதிரி நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதோட ஃப்ரேம் நேமை வந்து நான் என்னென்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னா பேக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே நான் இங்கே வந்து வைக்க போகிறேன். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் சென்டர் லைன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிஃப்ரெண்ட் கலர் தான் வந்து நம்ம வைக்கணும். ஸோ வந்துட்டு இதே கலர்லேயே லிட்டில் பிட் நான் கொஞ்சம் வந்து டார்க்கராக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டோம். மெயின் திங் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பேக் கார்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணணும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஷிஃப்ட் ப்ளஸ் ஹெச். இங்கே பார்த்தீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கனாலும் இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு காமிக்கும் ஃப்ளிப் ஹரிசானல். இப்போ என்ன ஆயிரும், டெக்ஸ்ட்டும் வந்து சேர்ந்து வந்து ஃப்ளிப் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி அகைன் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ நார்மலாக இந்த கார்டு மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ளிப் ஆயிருக்கு. டெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவலாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் ரெண்டு இதையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கார்டுமே ஃப்ரேமையுமே செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து பேக்ல போகணும் ஃப்ளிப் ஆகும்போது. ஸோ இந்த கார்டு இங்கே, தென் இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கணும். நம்ம இதை ஃப்ரண்ட்ல வந்து கொண்டு வந்துடணும். இப்போ வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்ல இருக்கணும். தென் வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ரீநேம் பண்ணிட்டோம். ரீநேம் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரேம் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. ஃப்ரண்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி லேயர் பேனலை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஃப்ரேமையும் நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த சென்டர் லைன் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிருமா. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதுக்கு கீழே வந்து இன்னொரு லேயர்ல வந்து அடுத்த லேயர்ல வந்து இன்னொரு ஃப்ரேம் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கிரியேட் காம்போனன்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இதை வந்து பிரிங் டு ஃப்ரண்ட் வந்து கொண்டு வர போறோம். கொடுத்துட்டு ரெண்டு ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேம் ப்ராசஸ் தான், சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டு காம்போனண்ட்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு காம்போனன்ட் செலக்ட் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் அஸ் வேரியன்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரோட்டோடைப் கனெக்ஷன் வந்து கொடுக்க போறோம். இதுல இருந்து நீங்க கிளிக் ஈவென்ட் கொடுத்தாலும் சரி, இல்லைனா வந்து கிளிக்னாலும் சரி, இல்லை ஹோவர் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா?
நான் வந்து கிளிக்கே குடுக்குறேன். கிளிக் குடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் அனிமேட் வேணுமோ அத வந்து நீங்க குடுத்துக்கலாம். இது வந்து ஈஸ் அவுட்ல இருக்கு. ஓகேங்களா? சேம் இதே மாரியே நம்ம குடுத்தாச்சு. குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்பன்னா, ஃப்ரேம்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இத நான் வந்து ஒரு காப்பி எடுத்து ஃப்ரேம்க்குள்ள வந்து நான் வச்சுர்றேன். இப்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அந்த ஃபிளிப் வந்து ஏன்னா அந்த ஷேடோ எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வந்து கிளியரா தெரியல. அதனால தான் நான் வந்து இந்த மாரி டிசைன்ல பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க அந்த ஷேடோ எஃபெக்ட்ல கொண்டு வந்துக்கலாம். இது ஒண்ணுமே இல்ல. இன்னர் ஷேடோ அண்ட் அவுட்டர் ட்ராப் ஷேடோ இருக்குல்ல, அந்த 2 ஷேடோ யூஸ் பண்ணி தான் நான் வந்து குடுத்துருக்கேன். அந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் வேணா உங்களுக்கு நான் காமிச்சுக்கிறேன். இந்த மாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரேம்ல ட்ராப் ஷேடோ வந்து ஒண்ணு குடுத்துருக்கேன். ட்ராப் ஷேடோல சேம் இந்த இது நீங்க செக் பண்றதுனா பண்ணிக்கோங்க. பிளர் எல்லாமே நான் இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு வந்து இன்னர் ஷேடோ குடுத்துருக்கேன். இன்னர் ஷேடோக்கும் சேம் கலர் தான். பட் லிட்டில் பிட் பிளரும் இதுவும் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இந்த மாரி நான் குடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ, அத நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2மே நான் வந்து கிளிக் எஃபெக்ட்ல தான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து என்ன மாரி வேணும், ஹோவர்ல குடுக்குறது அப்படினாலும் குடுத்துக்கலாம். உங்களோட நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டோட டிசைன் பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல ஷேடோஸ் இருக்கனால தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிய மாட்டிக்கி. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்பன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்பன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ரிப்ளை பண்றேன். ஏதாவது கான்செப்ட், நியூ கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.